பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே வரா மாதிரி முக்கியமான இடங்கள் நம்ம மடத்தோட சேர்ந்த முக்கியமான இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வீடியோ எடுக்கிறச்சே நம்ம பெரியவாளே டைரெக்டாக ஆரம்பித்த யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, பூரி, துவாரவதி சைவ சப்தைத்தே மோக்ஷதாயிகான்னு காஞ்சிபுரம் ஒரு மோக்ஷபுரி. சப்த மோக்ஷபுரியில் ஒரு மோக்ஷபுரி காஞ்சி. 2500 வருஷம் முன்னாடி பகவத்பாதாள் காலத்தில் காஞ்சிபுரம் மிகப்பெரிய எஜுகேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டாக, யூனிவர்சிட்டியாக, ஒரு சிட்டியாக இருந்தது. நகரேஷு காஞ்சின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி 84 பெரியவா சத்தாரா யாத்திரைலாம் முடிச்சுட்டு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ புது பெரியவாட்ட மகாபெரியவா ஒரு ஆசையை சொன்னால், இது மாதிரி ஒரு சென்ட்ரல் லைப்ரரி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த ஓலைச்சுவடிகள்லாம் நம்ம எல்லா கிராமமாக போய் சேர்த்து வந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் ஒரு லைப்ரரியில் வச்சு அதை பராமரிக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம பாரதத்தோட சொத்து வேதம், வித்யா, என்னெல்லாம் நம்மள்கிட்ட வித்யா இருக்கோ அதெல்லாம் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல சேர்த்து அதை பராமரிக்கணும்னு சொல்லி புதுப்பிரிவா அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய லேண்டை காஞ்சிபுரத்தில் அதை வாங்கி அதை ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் லைப்ரரி க்ரியேட் பண்ணால், அந்த பீரியட்லேருந்து மாமா ஸ்ரீனிவாச குலப்பள்ளின்னு பேர் அவருக்கு. அவர் வைஸ் சான்சலர் இந்த யூனிவர்சிட்டிக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம அந்த பெரியவா ஆரம்பித்த ஓலைச்சுவடி மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணினோம் ஒரு 7 மாதம் முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சிட்டி கீழே வர ஆயுர்வேதிக் காலேஜ் நசரத்பேட், பூந்தமல்லி மெட்ராஸ் ஹைவேல இருக்கிற நசரத்பேட்டில் ஆயுர்வேதிக் காலேஜை அதோட டாக்குமெண்ட்ரி நம்ம பண்ணினோம். அதே மாதிரி இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் முக்கியமான இருக்கிற சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அவர் மாமா இன்சார்ஜாக இருக்கா. அதை தவிர மாமா இந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக இருக்கா. மாமா 1989 பெரியவாளோட இந்த யூனிவர்சிட்டி வேலையில் அசோசியேட்டடாக இருக்கா. நிறைய மாமாவுக்கு பர்சனலாக அனுபவங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. எப்படி குண்டூர்லேருந்து மாமா காஞ்சிபுரத்துக்கு வந்தால் எப்படி பெரியவா தொடர்பு ஆரம்பித்தது, அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நிறையா விஷயம் நம்மள்கிட்ட சொல்ல போகிறா. நமஸ்காரம் மாமா. ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே, ஜெய ஜெய காமாட்சி, ஜெய ஜெயாத்ரி சுதே, ஜெய ஜெய மகேஷதயித்தே, ஜெய ஜெய சித்ககன கௌமுதி தாரே. ஸ்ரீ குருபியோ நமஹ. என்னோட வாழ்க்கை பயணம் பார்த்தா, நம்ம முனிவர்கள்லவே தபஸ் பண்ணி யோகி மகான்களாக இருந்து உலகத்துக்கு எவ்வளோ நன்மை பண்ணியிருக்காங்க. நாம் போய் அவங்கக்கிட்ட கேட்க தேவையில்லை. அவங்களே நம்ம மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஹிதமானது நன்மையானது பண்ணுவாங்கன்றதுக்கு நான் எப்போவுமே என்னோடய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக நான் நினச்சிட்டு இருப்பேன். இது நான் சொன்ன மாதிரி நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில், ஒரு ஆந்திர பிரதேசில் ஒரு கிருஷ்ணா நதி தீரத்தில் ஒரு சின்ன கிராமம் கொல்லூரு என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் நான் பிறந்து நான் அங்கே எங்கள் அப்பா வேத பண்டிதர், அவர் கணபாட்டி. அவர் ராஷ்டிரபதி அவார்டு கூட, பிரசிடென்ட் அவார்டு கூட அவருக்கு வந்தது. ஓ, அப்பா பேர் குள்ளப்பள்ளி வெங்கட நாராயண கணபாட்டி. ஓகே. பெருமை என்னன்னா, அவருடைய 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 2 சிஷ்யாளுக்கு கூட பிரசிடென்ட் அவார்டு வந்தது. ஓ, அது அவங்க கூட கணபாட்டிகள். மகா பெரியவா எங்கள் அப்பாவுக்கு கனசிகரம் என்ற ஒரு விருது கூட கொடுத்துருக்காரு. கனசிகரம் என்ற விருது இப்போ கூட நம்ம பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதோ கனரத்னா, கனச்சூடாமணி, கன சொல்லி நிறைய விருதும் கொடுப்பாங்க. பட் கனசிகரம் என்றது இதுவரை அந்த மாதிரி ஒரு விருதும் கிடையாது. இது இவர் அப்பாவுக்கு தான் வந்தது என்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த நினைவுபடுத்திட்டு இருப்பார் இப்போ கூட பெரியவா. ஸோ இது நான் கொல்லூர் என்ற ஊரில் ஒரு சாஸ்திர பண்டித்தாள் இருந்தார். அவர் பேர் பிரதாப ஹனுமத் சாஸ்திரி. அவர்கிட்ட நான் குருகுலம் மாதிரி அவர் வீட்டிலேயே இருந்து படிக்கிறது.
சாப்பாடு அது எல்லாமே கூட வாரம் என்று சொல்லுவாங்க. எங்கள் ஆந்திராவில் வாரம்னா ஒவ்வொரு நாளும் வீக்லி 1 டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் பிராமணால் வீட்டில் எல்லாம் சாப்பாடு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சாப்பாடுக்கு பண்ணி அவர்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கும்போது பிக்ஷை மாதிரி ஓகே அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது மகாபெரிவா நடமாடும் தெய்வம் அவர் நடந்துட்டே எங்கள் ஊருக்கு வந்தார். நடிச்சே தேவடு ஆக்சுவலி அவருக்கு ஆந்திராவில் முதல்ல பேர் வந்தது. நடிச்சே தேவடுன்னு அங்கே தான் பேர் வந்தது. அங்கே தான் பேர். ஆந்திராவில் இப்போ கூட அவர் ஃபோட்டோ இல்லாத வீடு, பிராமணால் வீடு இருக்காது. நிச்சயமாக இருக்காது. அது மறக்க முடியாத அவருடைய தரிசனம் என்றது ஒரு செகண்ட் அவரை பார்த்தா கூட அது வாழ்க்கை பூரா மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். அவர் எங்கள் ஊருக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறது, எங்கள் ஊரில் ஒரு ஆறு இருக்குது, கிருஷ்ணா ஆறு. அந்த கிருஷ்ணா ஆறுக்கு போகணும்னா எங்கள் குருநாதர் வீடுக்கு அவர் தாண்டி தான் அங்கே போகணும். ஓகே. அந்த பரிவாரத்தோடு நடந்து போகும்போது எங்கள் குருநாதர் 2 பொம்பளை பசங்க வச்சுக்கிட்டு மூக்க பஞ்ச செத்தி என்றது ஒரு இருக்கு. இது மூக்க சங்கராச்சாரியா நம்ம 500 ஸ்லோகம் காமகோட்டி பீட்டத்துக்கு குருவாக இருந்த மூக்க சங்கராச்சாரியா பண்ணது. அது எல்லாமே நம்ம மகாபெரிவா எங்கே போனாலும் அவர் சொல்கிறது என்னன்னா, எந்த கஷ்டம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட மூக்க பஞ்சசக்தி படித்தா போதும், அம்பாளே காமாட்சி அம்பாள் காப்பாற்றுவாங்கன்றது அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வரைச்சே ஒரு இதுவாக வரைச்சே எங்கள் குருநாதர் என்னன்னா, இந்த கேர்ள்ஸுக்கு எல்லாமே கூட்டுட்டு, லேடிஸுக்கு எல்லாமே கூட்டுட்டு அவர் மூக்க பஞ்சசக்தி சொல்கிறது உண்டு. ஸோ மகாபெரிவா வரும்போது என் 2 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு 8-9 வயசு இருக்கும். அவங்கக்கிட்ட இந்த மூக்க பஞ்சசக்தி சொல்லுங்க பெரியவா கிட்டா சொல்லி சொன்னால் அவங்க மூக்க பஞ்சசக்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க. மகாபெரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு வாட்டி சொல்லு கேட்கணும். அது அவருக்கு சம்ஸ்கிருதத்திலே புனஹா வந்தது. வந்தது. அது இந்த பசங்களுக்கு புரியலன்னா அப்படியே சைலண்டாக இருக்காங்க. அப்போ எங்கள் குருநாதர் சொன்னார், மறுபடியும் மல்லிச்சிப்போன்னு చెప్పారు. மல்லி அகேன் they told, எனக்கு 5 வயசு இருக்கும், 5 வயசு அதுக்கு மேலே இருக்காது. இந்த சீன் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது புனஹா என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த பசங்க சொல்கிறது கேட்கறது, நின்றுட்டு கேட்கறது, இதெல்லாமே அது ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி அந்த சீனை எனக்கு மனசில் ரொம்ப பதிவு போச்சு. அன்றைக்கி அப்புறமா நான் அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் நானும் என்னோடய வாழ்க்கை, என்னோடய படிப்பு இதெல்லாமே அப்புறமா போச்சு. என்னோடய படிப்பு எல்லாமே முடிஞ்சு யூனிவர்சிட்டி கூட எல்லாமே முடிஞ்ச பிறகு திடீர்னு மகாபெரிவா திருப்பி என் மனசுக்குள்ளே வந்தார். வந்து ஒரு வாட்டி அவரை பார்க்கணும், எப்படியாவது அவரை பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப அது தப்பம் மாதிரியே. எனக்கு தெரியாது அவர் எங்கே இருப்பார், எப்படி பார்க்கணும், இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியாது. அப்படி பட் மனசில் ரொம்ப இதுவாக நான் நினச்சுட்டு இருக்கிறது உண்டு. அதனுடைய பிரபாவமோ என்னமோ நான் மகாபெரிவாளே கூப்பிட்டு இது மகாபாரதத்திலே கூட திரௌபதி வஸ்திராபகரணம் நடக்கும்போது அந்த சபையில் திரௌபதி எங்கேயோ இருக்கோ, கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கார். ஆமாம். இந்த திரௌபதி பிரார்த்தனை பண்ணால் அவர் தானாக இங்கே வந்திருக்காரு. எப்படி இது யோகிக் பவர், இந்த யோகீஸ்வரா. அதே மாதிரி நான் எங்கேயோ கொண்டூரில் மகாபெரிவாளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாபெரிவாளுக்கு அது எப்படி ரீச் ஆச்சு நமக்கு தெரியல. அது அவர் பேர்லயே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நான் வேலை பண்ணுறதுன்றது இது எனக்கு இதுவரை எனக்கு காஞ்சிபுரம் எங்கே இருக்கு தெரியாது, தமிழ்நாடு என்ன தெரியாது, தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதனுக்கு இங்கே ஒரு 40 வயசாக 35 வருஷமாக நான் இங்கே இருந்தேன். இதோட வெறிய என்ன மிராக்கல் ஒரு அத்புதம் என்றதுக்கு யோகிக் பவருக்கு வேறு திருஷ்டாந்தம் ஒன்றும் பார்க்க முடியாது. ஆமாம். நான் இங்கே வரும்போது இது ஒரு சம்ஸ்கிருத கலாசாலா என்ற பேரில் இது இருந்தது. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியாயசாஸ்திர மகாவித்யாலயா என்றது இதுக்கு பேர் முதல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த நம்ம பாரத நாட்டிலே இந்த ஆங்கிலேயர்களை இந்த புது வித்யா விதானம்
கொண்டு வரதுக்கு முன்னால ஆ அதுவரை இருக்கிறது எல்லாமே வேத சம்பந்தப்பட்ட வித்தியை தான் இருக்கிறது. ஆமாம், மெக்காலே சிஸ்டம்க்கு முன்னாடி அது வேதம் தான் இருந்தது. அதுதான் இருந்தது. இத்தனை யுகமாக இருக்கிற இந்த வித்தியை எல்லாமே நம்ம மறந்து போய் வேற எதுக்கு வந்திருக்கோம். கரெக்ட். ஆயுர்வேதம் கூட அப்போது அதுவரை இருந்தது, ஆயுர்வேதத்தை விட்டுருக்கோம். சில்பம் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே விட்டுருக்கோம். ஆமாம். ஸோ மகாபெரிவா என்ன பண்ணாருன்னா அப்படி இல்லை, இதெல்லாமே ரிவைவ் பண்ணோம், ஜனங்களுக்கு கொண்டு போகணும் சொல்லி நினச்சி கேரளாவிலிருந்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லாருமே சம்ஸ்கிருதம் படிக்கிற பசங்களை கூட்டுட்டு வந்து, ஆச்சரியம் என்னன்னா ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அப்போ மகாபெரிவா ஜெயேந்திர பெரிவா அவங்க கிட்டேயே மഠத்திலேயே அவங்களை வச்சுக்கிட்டு அங்கேயே அவருக்கு சாப்பாடு போட்டு அவங்க வருஷம் ஒரு ஆனுவல் டே மாதிரி ஒரு பண்ணிட்டு, அந்த ஆனுவல் டேக்கு ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ட் பாருங்க 10 பேர் இருக்கிறா ஒரு சம்ஸ்கிருதம் பசங்க படிக்கிறதுக்கு ஆர் வெங்கட்ராமன் கையால ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த ஃபோட்டோ இன்னும் அந்த பசங்க கிட்ட இருக்கு. அப்போ மினிஸ்டராக இருந்தார் இல்லையா அவர்? அப்போவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரைட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாருன்னா, நான் சாதாரணமாக நம்ம யூனிவர்சிட்டிஸ்லயே வேற மினிஸ்டரோ கவர்னரோ யாரோ கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 10 பேருக்கு ஒரு கொடுத்தாருன்னா அது ஆச்சரியமாக இருக்கும். அது மகாபெரிவாளுடைய கருணை இப்படி தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு அன்போடு பார்த்து அது நியாயசாஸ்திரம் என்றது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வரத்துக்கு முன்னால் நடந்தது என்னன்னா, தேனம்பாக்கம் இந்த காலேஜ் நான் வரைச்சே சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தது. ஓகே. சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பின்னால பிரதிவாதி பயங்கராம அண்ணங்கராச்சாரியாருடைய வீடுன்னு சொன்னாங்க. பெரிய லெஜெண்ட் அவர். லெஜெண்டு ரொம்ப. இது அவர் வீட்டில் இது நடந்தது, அந்த வீடு அவர் கொடுத்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே. நான் வரத்துக்கு முன்னாலேயே அவர் காலமானார், அதனால் அவரை நான் பார்க்க முடியல. ஸோ இப்போ அந்த இடத்துல, அந்த பில்டிங் இருந்த இடத்துல இப்போது ஆஞ்சநேயர் கோயில் இருக்காங்க. ஓகே. போனால் வரதராஜா பின்னால் ஆஞ்சநேயர், பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, அங்கே இருந்தது. அங்கே இருக்கும்போது மகாபெரிவா ஒரு வருஷம் தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானத்தில் இருந்தார் கேள்விப்பட்டேன். அப்போது மகாபெரிவா பிரதி தினமும் காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாலேயே அந்த தேனம்பாக்கத்திலிருந்து நடந்து வரதராஜ பெருமாளுக்கு கோயிலுக்கு பிரதட்சிணமாக பண்ணிட்டு திருப்பி அங்கே போவார் காலையில் என்றது நான் கேள்விப்பட்டது. அப்போது இந்த காலேஜ் அந்த வழியில் இருக்கும். அங்கே இருக்கிற பசங்களை கூட்டிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களை இன்னும் புரோத்சாகப்படுத்திட்டு எல்லாமே ஒரு மகாபெரிவா நம்மக்கிட்டேயே வந்து பேசுறதுன்றது அவரை பார்க்குறதே பெரிய புண்ணியமாக நினைக்கும்போது அவரே வந்து அந்த பாக்கியம் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. பட் நான் வந்து 89 டிசம்பரில் நான் வந்தேன். நான் வந்த பிறகு மகாபெரிவா நடந்து வர இதில் சுச்சுவேஷனில் இல்லை அவருடைய நிலை. நான் நிறைய மகாபெரிவா தரிசனம் பண்ணியிருக்கேன், மடத்தில் தரிசனம் பண்ணியிருக்கேன். அவரை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு தபஸே எல்லாமே. ஒரு ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே ராமரே ஒரு உருவம் அடித்து வந்தால் அது தர்மம், உருவம் அடித்து வந்தால் ராமர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தபஸ், ஒரு ஞானமும் ஆகாரத்துடன் வந்து அது மகாபெரிவா என்று சொல்லலாம் என்றது என்னோட அபிப்பிராயம். நிறைய பார்த்தது உண்டு நான். பட் கிட்ட போய் அவர் அப்போ பேசுறதுக்கு கூட இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. தூரத்தில் இருந்தே நான் நிறைய அவர் ஆசீர்வச்சனம் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ அந்த காலேஜ் இந்த திருப்பி வேதம் சாஸ்திரம் எல்லாமே பண்ண வேண்டியது. அந்த காலேஜ் அதுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேருந்தோ சங்கர பக்த ஜனசபான்றது ஒரு ஒன்று ஃபேமஸ் ட்ரஸ்ட், அது மூலமாக கூட அதுக்கு ஃபண்ட்ஸ் அதெல்லாமே கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த காலேஜ் தான் மகாபெரிவா என்னன்னா, நீங்கள் பார்த்தா அவருடைய பழைய ஃபோட்டோஸு எல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பார். நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஓலச்சோடு கூட படிக்கிற மாதிரி எங்ககிட்ட ஃபோட்டோஸ் மேலே யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது.
அதையும் ஒரு சின்ன தீபம் வச்சுக்கிட்டு, ஒரு கிரோசின் தீபம், ஒரு தைலம் தீபம் ஒன்று வச்சுக்கிட்டு, அதையும் அந்த ஒரு மேனாலும் உட்காந்து படிப்பாருன்றது கூட நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. அதில் ஏதாவது உட்காந்து படி, அதிலேயே ஒரு தீபம் இருக்கும், அதிலிருந்து வெளியே வர மாட்டாருன்றது கூட கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அவர் படித்து நிறைய விஷயம் படிக்கும்போது இந்த காஞ்சிபுரம் பற்றி நிறைய விஷயம், காஞ்சிபுரத்துக்கு மோட்சபுரின்றது ஒரு பேர், அது சரி. அது இல்லாமலே ஒரு தனிப்பட்ட பெருமை காஞ்சிபுரத்துக்கு இருக்குது. அது என்னன்னா, இந்த காஞ்சிபுரத்தில் எல்லா கடவுளும் இங்கே இருக்காங்க. ஓகே. எல்லா கடவுளும்னா விஷ்ணு, சக்தி, கௌமாரம், அத்வைதம், காணாபத்தியம், சைவம், எல்லா சம்பந்தப்பட்ட கோயிலும் இங்கே இருக்கு. எல்லாருடைய வழிபாட்டும் இங்கே இருக்கு. அதுக்குதான் சண்மத ஸ்தாபகாச்சாரியார் இங்கே சர்வஜ்ஞ பீட்டம்ல மூலாம்நாய சர்வஜ்ஞ பீட்டம். இது இதோட பெருமை. இது தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு பழமொழி இருக்குது. ஒரு ஏதாவது சின்ன பசங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது, ஸ்டோரி முடிஞ்ச உடனே ஏதாவது ஸ்டோரி சொல்லுவாங்க பெரியவங்க. ஸ்டோரி முடிஞ்ச உடனே கதை கஞ்சிக்கு மனம் இன்டிக்கு சொல்லுவாங்க. ஓகே. இது நிறைய சந்த மாமா, அம்புலி மாமா புக்கில் கூட எந்த ஸ்டோரி வந்தாலும் அது கடைசியில் இருக்கும். இது எல்லா ஸ்டோரிக்கும் இருக்காது. இது என்ன கதை கஞ்சிக்குன்னா என்ன மீனிங்? ஏன்னா எந்த கதையானாலும் பழைய காலத்திலே இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட கதை தான் இருக்கும். ஏதாவது சம்பந்தப்பட்டது ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டது கதை தான் இருக்கும். நீ எந்த கதை சொன்னாலும் அந்த கதைக்கு ரிலேட்டடான கடவுள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஸோ இந்த கதை போய் அந்த அந்த கடவுள் காஞ்சிபுரத்தை போய் சேர்ந்துட்டோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சம்ஸ்காரம், ஒரு பண்பாடு, ஒரு சம்பிரதாயம் ரொம்ப இருந்த ஒரு காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் என்ன, காசியிலோ மரணான் முக்தி, காஞ்சியிலோ இருந்தாலே மோட்சம், நிவாசம் பண்ணாலே காஞ்சியில் மோட்சம்னு சொல்லுவாங்க. அதையும் இந்த காமாட்சி அம்பாளுடைய பெருமை சொல்லணும்னா, காஞ்சிபுரம் எங்கேயோ வரதராஜர் கோயில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவருடைய பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு வாகனமும் எவ்வளவோ வெயிட் இருக்கும். எத்தனையோ பேர் அந்த வாகனத்தை தூக்கிட்டு வருவாங்க. இந்த காமாட்சி கோயில் பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த உற்சவமானாலும் காமாட்சி கோயிலுக்கு பிரதட்சணம் பண்ணிதான் காஞ்சிபுரத்திலே போகணுன்றது இங்கே சம்பிரதாயம். அந்த மாதிரி அதிஷ்டான தேவதா காமாட்சி காஞ்சிபுரத்துக்கு. சரி, வேறு பெருமைகள் எல்லாமே இருக்கும். இது தவிர இதெல்லாமே சனாதன தர்ம சம்பந்தப்பட்டது. இது தவிர பௌத்தம், ஜெயினம் கூட இங்கே வளர்ந்தது. புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி என்றது இன்னும் இப்போ கூட அதோடைய அடையாளம் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ சம்ஸ்கிருத சம்பந்தப்பட்ட பல்லவர் ராஜாக்கள் எல்லாமே கூட அவங்க கூட சம்ஸ்கிருதத்திலே நிறைய அவங்க சேவை பண்ணாங்க. சம்ஸ்கிருத காவியங்கள் எல்லாமே எழுதினது உண்டு, நாடகங்கள் எல்லாமே எழுதினது உண்டு. அதில் கூட இந்த பௌத்தா, ஜெயினா இந்த சம்பிரதாயங்கள் பற்றி கூட அதில் வர்ணனை எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நம்ம ஏதோ இங்கேருந்தே ஒருத்தர் ஒரு பௌத்த சன்னியாசி போய் சைனாலோ ஒரு போதி தர்மன் பண்ணார்ன்றது, இங்கே நடந்து போனார்ன்றது, காஞ்சிபுரம் என்றது. ஸோ இந்த மண்ணுக்கே அந்த ஒரு விதமான ஒரு சக்தி இருக்கு. அதே மாதிரி நம்ம மகாபிரிவா கூட இங்கிருந்து நடந்து போய் காசி வரை நடந்து போய் அவர் பண்ணது தர்மம் எல்லாமே பண்ணது உண்டு. இப்படி பார்க்கும்போது அவருடைய ரிசர்ச் எல்லாமே நிறைய பண்ணும்போது மகாபெரிவா இங்கே அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஒரு கல்வெட்டு, அதில் இங்கே ஒரு கட்டிகாஸ்தானம் என்ற பேரில் பழைய காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இருந்தது என்பது அவர் கண்டுபிடிச்சார். இந்த கட்டிகாஸ்தானம் பற்றி இன்னும் சில புக்ஸில் சொல்லப்பட்டு இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன என்றது. ஸோ இப்போது தக்ஷசிலா நலந்தா யூனிவர்சிட்டிஸ் கூட இருந்தது, அதெல்லாமே கூட டிஸ்ட்ராய் ஆகி போச்சு, உண்மை இல்லாமல் போயிடுத்து. அதே மாதிரி இதையும் போயிடுத்து. அதனால் திருப்பி கொண்டு வரணும், அந்த வைபவம் காஞ்சிபுரத்துக்கு திருப்பி கொண்டு வரணும். ஒரு வித்யாஸ்தானமாக, கேவலம் ஆத்தியாத்மிக ஸ்தானம் மட்டுமே இல்லை, இது ஒரு வித்யாஸ்தானமாக கூட இருக்கிறது என்றதுக்கு திருப்பி அந்த வைபவம் கொண்டு வரணும் என்றது அவர் நினைச்சது உண்டு, மகாபிரிவார் நினைச்சது உண்டு. அவர் நினைப்பது அவர் ஏதோ எங்கேயோ சொல்லும்போது ஜெயேந்திரன், பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திரன் சரஸ்வதி சுவாமிகள் அவர் பக்கத்தில் இருந்து சாயா மாதிரி, அந்தேவாசி என்றாலே பக்கத்தில் இருக்கிறவர் எப்போவுமே இச்சாசக்தி கிரியாசக்தி, இச்சாசக்தி கிரியாசக்தி. அவர்
ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர் நினைச்சா இவர் பண்ணிடுவார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனந்தமான அபாரமான கருணாமூர்த்தி. தயைதான் தயாஸ்வரூபமே. தயை என்றது ஒரு ஆகாரம் எடுத்தால் அது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி. சிரிச்சுட்டே இருப்பார். நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ஆணழகன் என்ற ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்துட்டாங்க யாரோ ஒரு மேகசைன்காரங்க என்றது கூட நான் எஸ்வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் தான் என்கிட்ட சொன்னார். ஆணழகன் என்றது அவருக்கு ஒரு பேர் வந்து டைட்டில் கொடுத்துட்டாங்க. அவர் சிரிச்சா அது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அவர் தான் ஜெயேந்திர பெரிவா இந்த யூனிவர்சிட்டியை கொண்டு வரத்துக்கு நிறைய முயற்சி பண்ணார். அவர் ஒரு விதமாக பார்த்தா டீம்டு யூனிவர்சிட்டி என்ற ஸ்டேட்டஸு முதலாக கொடுத்தது இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். அப்படியா? ஓ, இது எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஃபேக்ட் இது. அதுக்கு முன்னால் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னும் ரொம்ப நாளாக அது இருந்தது. அதுக்கப்புறமா அது வேறு விஷயம் இருந்தது. பட் ஒரு காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தது இதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. அது நம்ம பெரிய விஷயம். ஸோ அவர் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்பந்தமாக ஒரு கமிட்டி போட்டு இதெல்லாமே பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணி அது கூட மகாபெரிவாளுடைய சத ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் அந்த கனகாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு 93 மே மந்தில் இருக்கும். கனகாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் அவர்கள், அதே மாதிரி எஜுகேஷன் MHRDன்னு சொல்லுவாங்க, அப்போது அவர் அர்ஜுன் சிங் அவர்கள், அவங்க மூலமாக அவங்க இங்கே வந்து இந்த சங்கரா காலேஜில் தான் ஒரு பெரிய சபை நடந்தது. அதில் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியாயசாஸ்திர மகாவித்யாலயா இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆக போகிறது என்றது அவங்களே அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னிலிருந்து இதுக்கு ஒரு பில்டிங் கட்டி, அது ஃபஸ்ட்டு பில்டிங் இங்கே கட்டினது இந்த லைப்ரரி பில்டிங் தான் கட்டியிருக்காங்க. மேரு மாதிரி ஸ்ரீ சக்கராக்காரத்தில் இருக்கும். அது யார் சொன்னாங்க இப்படி தான் கட்டணும்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது மேருக்கு இருக்கிற பவர் அது அளவிட முடியாத ஒரு பவர். ஆமாம். ஸோ அந்த மேருக்குள்ளே இருந்து படித்தா நம்ம ஒரு அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகி படிப்பு இன்னும் தாரணா சக்தி எல்லாமே மெமோரி பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 100 மடங்கு அது அவனுக்கு போய் சேரும் என்றது ஒரு பவராக இருக்கும்னு சொல்லி ஜெயேந்திர பெரிவா நினச்சி பண்ணது அது உண்டு. இன்னும் பகவத்பாதாவுக்கு ஸ்ரீசக்கரம் ஸ்வயமாலிக்கத்து அப்படின்னு ஒரு சொல்லுவா இல்லையா அவருக்கு? ஸ்ரீசக்கரம் ஸ்வயமாலிக்கத்து என்றது கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஜெயேந்திர பெரியவாளே அகோராத்திரமும் டே அண்ட் நைட் இங்கே இருந்து ஒவ்வொரு இதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு அது டிசைன்லேருந்து எப்படி இது நடக்கிறது என்றது அவர் கிட்ட இருந்து பார்த்து, அதுக்கு முன்னாலே இந்த லைப்ரரி பில்டிங் வரத்துக்கு முன்னாலேயே இதுக்கு பக்கமே ஒரு குவார்ட்டர்ஸ் ஒரு 6 குவார்ட்டர்ஸ் கட்டிருக்காங்க. அதுக்கு பேர் கட்டிகாஸ்தானம்னு வச்சுருக்காங்க. அந்த கட்டிகாஸ்தானத்தில் வேத பாடசாலை நடந்தது நான் பார்த்தேன், அது எனக்கு தெரியும். அப்போ கூட அந்த வேத பாட்டிகள் பெரிய பெரிய கனப்பாட்டிகள் எல்லாமே அங்கே வந்து மேலே அவங்க ஃபேமிலியோடு தங்கிறது, கீழே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வியவஸ்தா அவர் உருவாக்கி அவர் கூட இங்கே வந்து நிறைய வாட்டி உட்கார்ந்து இருக்கும்போது நானும் வந்து பார்க்க அவர் தரிசனம் பண்ணது உண்டு. அந்த மாதிரி கோசாலை ஒன்று அங்கே பக்கத்துலேயே கோசாலை இருந்தது. இப்போ அந்த கோசாலையில் நாங்கள் வேறு பில்டிங் கட்டியிருக்கோம். அது அந்த கோசாலையில் அந்த மாதிரி ஒரு அந்த கட்காஸ்தானம் கொண்டு வரதுக்கு ஜெயேந்திர பெரிவா எங்கேயோ நான் கேள்விப்பட்டேன், கரெக்டாக தெரியாது, பட் கேள்விப்பட்டது தான். இந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட்ஸு ரைஸ் பண்ணணும் என்றதுக்காக பாம்பே அவர் ஏதோ பாம்பே கூட போனார். பாம்பேயில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு அந்த வீடு அங்கே பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு விசிட் பண்ணால் அவங்க ஏதோ கொடுப்பாங்க என்றது ஒரு இதில் எங்கேயோ 10வது 15வது மாடியில் இருக்கிறது. இதுக்கு லிஃப்ட் கூட கரண்ட் இல்லையோ, லிஃப்ட் ஏறி போயிட்டார், நடந்து மேலே ஏறி போயிட்டாரு பாருங்க. இதெல்லாமே அவருக்காக இல்லை, இது அதுதான் அந்த பீட்டாதிபதிகளுக்கு நம்ம பார்த்தா அவங்களுக்கு அவங்க சாப்பாடு, அவங்க துணிமணிகள், அவங்க இருக்கிறது எல்லாமே செலவே இல்லாமல் இது ஒரு வாட்டி சாப்பாடு, அதுவும் ஏதோ சாப்பாடு ஒரு வெரைட்டிஸ் இல்லாத அதே காவி, வேறு ஒன்றும் இருக்காது. அந்த காவி கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கும்.
பயங்கரமாக இருக்கும். ஒரு ஜரி இருக்காது, ஒரு பட்டு இருக்க, ஒன்றுமே இருக்காது. இல்லை, அதுக்கு ஒரு இஸ்திரி போடுறது ஒன்றுமே கிடையாது. ஒரு செருப்பு கிடையாது. ஒரு பாதுகாப்பு போட்டால் லைஃப் லாங் அந்த பாதுகாப்பு. ஆமாம், சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவர் நடந்துட்டே, அதுதான் ஜெகத்குரு என்று சொல்லுவாங்க. அதுக்கு தான் குரு என்றாலே அஜ்ஞான அந்தகாரத்தை போக்குறவர்ன்றது மீனிங். இப்போது நம்ம பாரத நாட்டிலே பாரதம் என்றாலே பான்னா வேதம், லைட். லைட். பான்னா காந்தி. எந்த காந்தி? விஞ்ஞான காந்தி. காந்தி என்றாலே தமசோமா ஜோதிர்கமயா. காந்தி என்ன வெறும் லைட் இது இல்லை. அஜ்ஞானம் என்ற அந்தகாரத்திலிருந்து ஜோதி என்ற ஞானத்துக்கு என்னை கொண்டு போவனே உபனிஷத் வாக்கியம். அந்த மாதிரி இது நமக்கு பாரத நாட்டில் இந்த விஞ்ஞானம், இந்த லைட் எங்கிருந்து வருதுன்னா வேதங்கள்ல இருந்தால். ஸோ இப்போது இந்த வேதாவுடைய நாம் கேள்விப்பட்டது மகாபெரிவா நிறைய வேத சாக்கைகள் எல்லாமே கூட லுப்தமான சாக்கைகள் எல்லாமே பிரணவ் முகர்ஜி பிரசிடெண்ட் அவருடைய ஊரில் பெங்காலில் அங்கே இருக்கிற ஒரு லுப்தமான சாமவேத சாக்கையை அவர் திருப்பி அங்கே பாடசாலை ஸ்டார்ட் பண்ணாருன்றது. இந்த மாதிரி நிறைய இங்கே அதே ஜெயேந்திர பெரியவாளும் அங்கே இன்னும் பெரிய விதமாக அவர் இன்னும் பண்ணிட்டு அவங்கள எல்லாமே சன்மானம் பண்ணிட்டு அவர் பண்ணுறது அது எல்லாமே நிறைய நானே பார்த்துருக்கேன். கௌதம சாக்கா, ஜெய்மினி சாக்கா இதெல்லாம் நிறையா ரிவைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேத சம்பந்தமான ஞானத்தை விடக்கூடாது, அதை காப்பாற்றணும். அது பீఠத்தினுடைய டியூட்டி கூட. அது அதே மாதிரி வெறும் வேதம் படித்தா இப்போ இருக்கிற போகிற போக்குள்ள இந்த மாடர்ன் வேர்ல்டு பற்றி தெரியாமல் போகிறது, இது கூட தெரியணும். இப்போ நம்ம இருக்கிற பசங்களுக்கு இது கூட தெரியணும். ஸோ ரெண்டோடைய நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட திஸ் இஸ் இன்டர்டிசிப்ளினரி வி கேன் சே. ஆனால் ஃபஸ்ட்டு இன்டர்டிசிப்ளினரி என்ற யோசனையே வந்தது அவருக்கு என்றது கூட சொல்லலாம். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தான். அதுதான் வித்யா அப்படி தான் இருக்கணும் என்றது தான் அவருக்கு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ன்ற பேரில் யூஜிசி எல்லாமே இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஒரு 3-4 வருஷமாக. பட் இந்த யூனிவர்சிட்டி 30 வருஷமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சம்ஸ்கிருதம் இந்தியன் கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே நாங்கள் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் நிறைய ப்ரமோட் பண்ணுறோம். நிறைய இங்கே விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஐடியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா என்றது இல்லாமல் பண்ணுன்னு சொல்லி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது எவ்வளோ தபஸ், இது எல்லாமே தபசக்தின்றது. அந்த மாதிரி இது ஒரு நம்பி பக்தனாக இருக்கிறவங்களுக்கு இது நிறைய நன்மைகள் கொடுக்குற ஒரு நல்ல இடம். இது மகா சுவாமிகள் இவங்க எல்லாமே ஜெகத்குருகள். இவங்க கிட்ட தரிசனம் கிடைக்குமா என்றதே பெரிய ஜனங்கள் எல்லாமே பெரிய மினிஸ்டர்ஸ் இதெல்லாமே முடியுமா என்றது டவுட்டில் இருக்கும்போது அவர் நம்மளை பேரோட கூப்பிட்டு நம்ம பேர் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிடுறாருன்னா எத்தனை ஜென்மம் புண்ணியம் இருந்தால் இதெல்லாமே நடக்கும். இந்த மாதிரி ஒரு அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது சம்ஸ்கிருதம் அண்ட் அலைடு சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் கூட நிறைய பசங்க இந்த சேர்ந்திருக்காங்க. அவங்க இது கூட ஜெயேந்திர பெரியவா பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ரெண்டு சேர்த்து 2 மேஜரல் டிகிரி கொடுக்குறது யூஜிஸில் கூட இல்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அவர் தைரியம் அது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அது சக்ஸஸ் ஆகிடுத்து. ஒரு 3 பேட்சுக்கு கிட்டத்தட்ட வெளியே வந்தது, 3-4 பேட்ச் வெளியே வந்தது. அவங்க எல்லாமே நல்லதாக இருக்காங்க, அவங்க செட்டில் ஆகிருக்காங்க. இன்றைக்கி கூட இந்த அல்யூமினி அசோசியேஷன் மீட்டிங் இந்த யூனிவர்சிட்டியில் நடந்தது. இது ஃபஸ்ட்டு பேட்ச் பிஎஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இன்றைக்கி 1 lakh rupees 1 lakh டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ அவங்க மனசில் பெரியவா பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது அவங்க மனசில் எவ்வளோ இது இருக்குது, பதிவு பண்ணி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இது இந்த குரு சிஷ்யா சம்பந்தம்ன்றது வேறு யூனிவர்சிட்டிஸில் வேறு எந்த இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தா கூட அந்த கிளாஸ் அவர் வரை தான் இது இருக்கும். மிஞ்சி போனால் அந்த டியூரேஷன், அந்த கோர்ஸ் டியூரேஷன் வரை 4 வருஷமோ 3 வருஷமோ தான் இருக்கும். இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி கிடையாது. இது லைஃப் லாங் அந்த ரிலேஷன் இருக்கும்.
ஆதிசங்கர் பகவத்பாதாலே என்ன சொல்லுவாருன்னா, அத கோநாம குருஹு பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா என்ற புஸ்தகத்திலே அத கோநாம குருஹு என்றது அவரே கேள்வி கேட்டு, அதிகத வித்யா சிஷ்யஹிதாயோக்கியத சததம் சொல்லுவாங்க. ஆனால் வெறும் படித்து இருந்தாலே போகாது, சிஷ்ய ஹிதத்துக்கு உத்தியதா சததம், சிஷ்யனுக்கு நன்மை நடக்கணும்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவர் தான் இருப்பார். உத்தியத்தை ஆல்வேஸ் அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார், இவருக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு சொல்லி முயற்சி. அதையும் சததம், அதையும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு ஸ்டேஜில் இல்லை, வாழ்க்கை பூரா. அந்த மாதிரி ஒரு இப்போ பார்த்தா இந்த பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 70வது ஆச்சாரியா, இப்போ 70வது ஆச்சாரியா, இவர் கூட இந்த குருக்கள் அவருடைய குருமார்கள் பண்ணது வேதம் வித்யா வைத்தியம் இந்த 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னும் அது சிறப்பாக. ஆனால் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இந்த இன்ஜினியரிங்கு நம்ம பாரதிய பண்பாடு, இதோடு நான் இந்த கட்டுப்பாட்டோட இந்த நியமங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த மாதிரி வேதம் கூட கற்றுக்கிட்டு அந்த ஆச்சாரம் எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிற நாள் எல்லாமே கூட ஃப்ரீயாக அவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25% என்னமோ தான் ஃபீஸ் வாங்குறாங்க. பேசிக் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறது, எந்த படிப்பானாலும் இங்கே முடிகிற மாதிரி அவங்க வியவஸ்தா அங்கே பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஆனாலும் இத்தனை பேருக்கு நான் தர்மத்தோடு இருப்பேன் என்று சொன்னால் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது உண்டா? எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கிடையாது. உலகம் பூரா பாருங்க, எஜுகேஷன் இஸ் பிஸ்னஸ். ஏதோ மெரிட் வந்தால் சில பேருக்கு 5 பேருக்கு 10 பேருக்கு ஃப்ரீ சீட்ஸ் ஏதோ கொடுப்பாங்க, சும்மா காமிச்சிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் 100 பேர் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, 100க்கு மேலே படிக்கிறாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஃப்ரீ சலுகைகள் எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கூட நிறைய பேர். வெறும் நீ பாரதியனாக இரு, இதுதான் போதும். அவருக்காகவா இது இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு நல்ல சலுகைகள் பண்ணுறது. ஆனால் இது பார்க்கும்போது எப்படி தெரியுமன்னா, காளிதாச மகாகவி சொல்லுவார், இந்த ராஜா திலீப மகாராஜா அவர் என்ன பண்ணார்னா, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷனாத் பரணாதபி. ஆனால் ஒரு அப்பா தான் பசங்களுடைய லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அப்பா தான் இவங்களை வினயம் கொடுக்கணும். முதல்ல நல்லவனாக அவனை தயார் பண்ண வினயம் கொடுக்கணும், அவங்களை ரக்ஷணம் பண்ணணும், அவங்களை போஷணம் பண்ணணும். இந்த 3 விஷயம் அப்பா பசங்களுக்கு பண்ண வேண்டியது. இந்த 3 விஷயம் கூட அந்த ராஜாவே அந்த நாட்டில் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வினயம் கற்றுக் கொடுக்கிறது. இப்போ பெரியவா கூட பண்ணுறது அதுதான். கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு வினயம் என்ன, ஒரு நல்ல பண்பாடு என்னன்னு கற்றுக் கொடுக்கறது, ரக்ஷணம் அவங்களை வாழ்க்கை பூரா காப்பாற்றுறது. அவன் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட பெரியவா எனக்கு கஷ்டம் அங்கேருந்தே சொல்லலாம், இங்கே வந்து சொல்ல தேவையில்லை. அது நான் முதல்ல நான் சொன்னது அது. அங்கேருந்தே அவன் கஷ்டப்படுற அண்ணன் போதும். நீங்கள் குண்டூர்லன்னு சொன்னது காஞ்சிபுரத்தில் கேட்குற மாதிரி அதுதான் யோகிக் பவர். அந்த மாதிரி ரக்ஷணம் பண்ணுறாரு, பரணம் அவங்களை போஷணம் கூட பண்ணுறாரு, அவங்களை தேவைப்பட்டால் அவங்கள போஷணம் கூட பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த பழைய காலத்திலே ஒரு திரேதாயுகத்திலே சொல்லப்பட்ட ராஜாக்களுக்கு, சூரிய வம்சத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் குணங்கள் எல்லாமே இப்போ இங்கே நம்ம நேரடியாக பார்க்குறோம்னா இது கலியுகம் திரேதாயுகம் கலியுகத்தில் வந்தது என்றது உதாரணமாக நாம் சொல்லலாம். அந்த மாதிரி பிரிவா பற்றி மட்டம் பற்றி அனுபவங்கள் நிறைய பேருக்கு உண்டு. எனக்கு இருக்கிறதே கொஞ்சம், பட் நிறைய பேருக்கு நிறைய உண்டு. ஸோ இந்த காலேஜில் நிறைய அன்னிலிருந்து இப்போ இன்னும் வருஷம் நிறைய புது கோர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி. இந்த சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி. சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட்டு என்ன கோர்ஸ் இருக்குது, என்ன கொடுக்குற, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரைட், யாருக்காவது சேரணும்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்? சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பிஏ எம்ஏ
பிஹெச்டி உண்டு. இந்த பிஏல சேர்றதுக்கு எனி டிகிரி, பிஎஸ்சியோ எதுவானாலும் எனி டிகிரி வித் பேசிக் நாலேஜ் ஆஃப் சம்ஸ்கிருதம் ஓகே இருந்தால் போதும், அது படிக்கலாம்ங்கிற பிஏ. அதே மாதிரி ஐ மீன் +2 ஆனால் பிஏல சேரலாம் வித் பேசிக் நாலேஜ். அதே மாதிரி எம்ஏனா பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். பிஹெச்டி பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்கிறதா கிரவுண்டு. இன்டர் டிசிப்ளினரி, சப்போஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க, இப்போ ஒரு டான்சர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க இன்டர் ரிலேட்டடாக பண்ணுறாங்க, இவங்களுக்கு சம்ஸ்கிருதம் நாலேஜ் இருக்குன்னா அவங்க எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தா கூட பேசிக் சயின்ஸ்கிரிட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுன்னா அது ஒரு வாட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணி அது அவங்களுக்கு கூட கொடுப்போம். அது யூஜிசி ரூல்ஸ் படி இது பண்ணுவோம். இந்த யூனிவர்சிட்டி இது என்னன்னா, இந்த சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 100 பசங்க கூட இருந்தாங்க. இப்போ ஒரு 60 பசங்க வரை இருக்காங்க. ஓகே. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தா எங்கே வேறு எந்த யூனிவர்சிட்டியிலையும் இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இல்லை. எங்கேயும் இல்லை. நீங்கள் தமிழ்நாடு மட்டுமே இல்லை, சவுத் இந்தியாவில் இன்னும் 1-2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர இந்த அளவுக்கு வளர்ந்து சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட் எங்கேயும் இல்லை. அங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்ட்ஸோட அது நடக்கிறது. அங்கே அது புஷ் பண்ணி நடக்கிறது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே அதுதான். ஓகே, அது நடக்கிறது. இங்கே சம்ஸ்கிருதம் படிக்கிற பசங்களுக்கு ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது கொஞ்சம் வாங்கிடுவோம் தவிர, எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்றது கொஞ்சம் சின்ன அமௌண்ட் வாங்கிடுவோம் தவிர, மற்றது எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது மட்டுமே இல்லாமல் ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ ரூம், போர்டிங் லாட்ஜிங் ரெண்டும் ஃப்ரீ. எத்தனை பேர் வந்தாலும், லேடிஸ் ஜென்ட்ஸ் எத்தனை பேர் வந்தாலும், அவங்க பிஏ எம்ஏ பிஹெச்டிக்கு ஏதோ ஸ்டைஃபண்ட் வேறே கொடுக்குறோம், அது வேற விஷயம். பிஏ எம்ஏ படிக்கிற வரை இவங்களுக்கு ஃப்ரீ. பிரில்லியன்ட். அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆக்சுவலி விஷயம். அது விஷயம். இது சம்ஸ்கிருதம் மெயினாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட இந்த சில கிடையாது. ஃப்ரீ சாப்பாடு என்றது எங்கேயும் கிடையாது. இது இந்த அளவுக்கு ஒரு பழைய சம்ஸ்கிருதம் என்றதுல மீனிங் என்னன்னா, நம்ம தர்மம், நம்ம பழைய இது என்றது காப்பாற்றணும் என்றது ஒரு இது. அப்படி அதே மாதிரி இங்கே இருக்கிற வாத்தியார்கள் எல்லாமே சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்டது. வேறு வேறு ஸ்டேட்ஸ், காசியில் இருந்து இருக்காங்க, இங்கே பீகாரில் இருந்து இருக்காங்க, ஒரிசால இருந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்தார் ஒரிசால இருந்து வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட அசாம், நேபாள் ஸ்டூடெண்ட் இருக்கான், வாரணாசியில் இருந்து வந்தவங்க இருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, கேரளா அந்த எல்லாமே வருவாங்க. இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் மீடியம் லாங்குவேஜ், காமன் லாங்குவேஜ் என்னன்னா சம்ஸ்கிருதம். ஸோ நாங்கள் சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு +2 குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு அவன் பிஏలో ஜாயின் பண்ணால் கூட, அவன் ஜாயின் பண்ண நாளில் இருந்து அவனுக்கு பார்க்கறது சம்ஸ்கிருதம், கேட்கறது சம்ஸ்கிருதம், பேசுறது சம்ஸ்கிருதம், ஃபுல்லு சம்ஸ்கிருதம் இருக்கிறதுனால அவனுக்கு எப்படியும் ஒரு 3 months சம்ஸ்கிருதம் தானாக வந்தே தீரும். இங்கேருந்து ஒரு தமிழ்காரன் ஆந்திராவுக்கு போய் திருப்பதியில் ஒரு 3 மாதம் இருந்தால் தெலுங்கு எப்படி வருமோ அதே மாதிரி வந்துதான் ஆகணும். அதனால் நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கறது சம்ஸ்கிருதம் மீடியம் தான் இல்லையா. எக்ஸாமினேஷனு எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் தான் எதுவும் தவிர அது இங்கிலீஷ் இதில் பண்ண முடியாது. நிறைய யூனிவர்சிட்டி சாப்பிட பண்ணுறது we can write in English. ஆமாம். அப்போ அது சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்களா, சம்ஸ்கிருதம் பற்றி படிக்கிறாங்களா? they are studying about சம்ஸ்கிருதம், about காளிதாசா they are studying, not காளிதாசா. கரெக்ட். பட் நாங்கள் அப்படி இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் இன்னும் பழைய இது அந்த முறையிலேயே சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல வித்வான்கள் எல்லாமே இருக்காங்க. பெரியவா இப்போது சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் இந்த சம்ஸ்கிருதம் டிபார்ட்மெண்ட் மேலே. இது இன்னும் நிறைய பண்ணுறோம். அது எல்லாமே வெளியே வரும்போது தெரியும். ஆன்லைன் கோர்ஸ் கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பிஏ எம்ஏ ஆன்லைன் கோர்ஸு அது கூட நாங்கள் சம்ஸ்கிருதம் மீடியம் தான் பண்ணுவோம். சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதணும். அது கூட மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இங்கிலீஷ் இதில் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு அது சரியாக வராது. நாங்கள் சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்கிருதம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய ஓலைச்சுவடிகளை பற்றி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே அந்த
சுவாமிகளுடைய மகாசுவாமிகளுடைய சங்கல்பம், ஜெயேந்திர சுவாமிகளுடைய காரிய தீட்சா, நம்ம சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய இன்னும் அது புரோத்பலம், புரோத்சாகம், ஆசீர்வச்சனம் இது எல்லாமே சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டி உண்மையாகவே நிறைய ஹைட்ஸுக்கு போய் நேக்கில் ஏ கிரேடு ஃபஸ்ட்டு டைமே ஏ கிரேடு வந்தது இந்த யூனிவர்சிட்டிக்கு. செகண்ட் டைம் கூட அந்த ஏ கிரேடு தான் வந்து நடக்கிறது. இன்னும் மேலே மேலே இது போயிட்டு இருக்கும்ன்றது நாங்கள் ஏன்னா இருக்கிறவங்க எல்லாமே சித்த சுத்தியாக எனக்கு லாபம் இருக்கணும் என்ற சுவார்த்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவா கூட அந்த மாதிரி ஆசீர்வச்சனம் பண்ணுறாங்க. எல்லாமே எல்லாமே பக்தர்கள் கூட எல்லாமே சேர்ந்து நம்ம யூனிவர்சிட்டி பெரியவாளுடைய சங்கல்பம் இது நன்மைக்காக தான், யுத்தத்துக்கு தான் பண்ணார் என்றது அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு பெரியவா எதுக்கு இது பண்ணார் என்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் எல்லாமே கூட இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தால் நிச்சயமாக மகாபெரிவா கண்ட கனவு ஒன்றா கடிகாஸ்தானம் என்ற அந்த கனவு சஃலமாகறதுக்கு, உண்மையை பண்ணுறதுக்கு நாம் கூட ஏதோ ஒரு சின்ன எறும்பு மாதிரி சகாயப்படுத்த அது போதும், அதே நம்ம ஜென்ம தன்யமாகும்ன்றது. ஸோ இந்த நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி பற்றி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு பெரிய இது எல்லாமே பண்ணுறது இல்லை. நமக்கு என்னன்னா நம்ம பக்தாலே நமக்கு தெரிஞ்சவங்களே இது பற்றி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது. ஸோ இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே கூட இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாட்டி வாங்கோ, காஞ்சிபுரம் வாங்கோ. காஞ்சிபுரம் வந்தால் வெறும் கோயில்களும் மட்டுமே இல்லை, யூனிவர்சிட்டி இப்போ பெரியவாளே யார் வந்தாலும் போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கோ, பாருங்கோ. இது இது என்னென்ன மற்றவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பண்ணுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால இந்த பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கூட சொல்லுங்க. நாம் எல்லாமே சேர்ந்து இந்த வித்யா யாகத்திலே நாம் கூட ஒரு சின்ன சமிதை போட்டு புண்ணியத்தை அந்த மகாபெரிவா ஆசீர்வச்சனம், ஜெயேந்திர பெரிய ஆசீர்வச்சனம், இவர் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி ஆசீர்வச்சனத்தோடு இது இந்த மாதிரி குருமார்களுடைய ஆசீர்வச்சனம் இருந்தால் இது ஒரு ஜன்மக்கு இல்லை, ஜென்ம பரம்பரை. இந்த ஜென்ம பரம்பரை இப்போ நம்மளை பெரியவா அனுகிரகம் பண்ணுறாருன்னா நம்ம முன்னால் இருக்கிற ஜென்மங்களும் நம்ம பின்னால் வர ஜென்மங்களும் எல்லாமே ஃபுல்லாக டோட்டல் இதே ஆகிடும், பிளெஸ்ஸிங்ஸ் வரும். ஸோ அது பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. இந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, புக்ஸ் லைப்ரரி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 புக்ஸ் வச்சுருக்கா. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த லைப்ரரி அந்த மட்டத்திலே ஸ்ரீமட்டத்திலே இருந்தது. பெரியவா தொட்டி படித்து பண்ண புஸ்தகம் அதில் நிறைய இருக்கு. ஓகே. நான் பார்த்தேன் அந்த மட்டத்திலே மேலே செகண்ட் ஃப்ளோரில் இந்த லைப்ரரி இருந்தது. நான் கூட இந்த சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்னை கூட போய் அந்த லைப்ரரியில் ஏதோ படிக்க வாமன புராணம் படிக்க சொன்னேன். நானும் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் தெரியும் அப்போது அங்கே என்ன புக்ஸ் இருக்குது, எப்படி அவங்க வச்சுருக்காங்க. ராதாகிருஷ்ண எஸ்பி ராதாகிருஷ்ண லெஜெண்ட், ராமமூர்த்தி மாமான்னு அவர் இருந்தார். இன்னும் 3-4 பேர் பண்டித்தாள் அதுக்காகவே இருந்தார். அவங்க கூட எப்படி எவ்வளோ கருணையாக எவ்வளோ. நான் சின்ன பையன் அப்போ 89ல் பெரியவா அனுப்பி நான் அந்த லைப்ரரிக்கு போனேன். அவங்க ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் இவங்க எல்லாமே எவ்வளோ அன்பாக எவ்வளோ ஒரு இதுவாக அவங்களோட சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு என்ன லைப்ரரியிலுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன தொட்டால் இது போயிடும், ஆர்டர் போயிடும், ஏதாவது போயிடும். பெரியவா தொட்டினது அது எல்லாமே பவித்திரம். அந்த மாதிரி அலோவ் பண்ணி அவங்க கூட நிறைய ப்ரோத்சாகம் பண்ணாங்க. ஸோ அந்த லைப்ரரி புக்ஸ் எல்லாமே இங்கே வந்த உடனே அதில் தெலுங்கு, மலையாளம் அது எல்லாமே இருந்தது. அந்த புக்ஸ் எல்லாமே கூட இங்கே இந்த லைப்ரரிக்கு டொனேட் பண்ணி இது இன்னும் பெரிய அளவிலே பண்ணணும்னா எல்லா லாங்குவேஜஸில் கூட இருக்கிறது இங்கே கொண்டு வரணும்ன்றது. அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் லைப்ரரி என்ற பேர் இதுக்கு வைக்கப்பட்டது. இது இப்போ கூட சம்ஸ்கிருதமுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது இங்கே. பழைய காலத்திலிருந்து இருக்கிற புக்ஸ் இருக்குது. அது தவிர ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஒரு நல்ல லைப்ரரி சம்ஸ்கிருத ஏரியாவில் இது ஒரு நல்ல லைப்ரரி. அந்த லைப்ரரி இப்போ எல்லாருக்கும் நான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன்.
நம்ம சென்ட்ரல் லைப்ரரி இதுக்கு முன்னாடி நம்ம ஓலைச்சுவடியோட மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி டாக்குமெண்ட்ரி பண்ணுறச்சே ஃபஸ்ட் ஃப்ளோரை காமிச்சிருக்கோம். பட் ஆனால் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 40,000 புக்ஸ், பல புக்ஸு பெரியவா டைரெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கா, பல புக்ஸு பெரியவாள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இந்த லைப்ரரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவா பல வருஷம் பல ஊருக்கு போய் பல ஓலைச்சுவடிகள் சேர்க்கறச்சே இந்த புக்ஸ் எல்லாமும் பெரியவா சேர்த்துருக்கா. அதெல்லாம் இதை சேர்க்கறதுல இது பல புக்ஸு பெரியவா வந்து பல வருஷம் படித்த புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கா. இது வந்து கிட்டத்தட்ட 40,000 புக்கு இங்கே லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதை வந்து இப்போது டிஜிட்டைஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியும் இப்போது ஷார்ட்லி இதை ஆரம்பிக்க போகிறேன். புக்குக்கெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணாலே அதுக்கு ஒரு செப்பரேட் பவர் உண்டு. இதெல்லாம் குழந்தைகளெல்லாம் வந்து கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இடத்த காட்டினோன்னா they will understand what kind of knowledge this country has much before even Westerners knew what is life. We already had decoded things and found solutions to many complex issues of the world. And காஞ்சிபுரம் தான் இதுக்கெல்லாம் சென்டராக இருந்திருக்கு பல வருஷம். இதுதான் அந்த சென்ட்ரல் லைப்ரரியோட சென்ட்ரல் ஹால். இங்கே தான் அந்த மேரு, நம்ம மாமா வந்து வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ண மேரு வந்து இங்கே தான் இருக்குது. இதுக்கு கீழே படித்தாதான் 100 மடங்கு படிப்பு ஏறுற சக்தி வர்றதுனால மகாபிரிவா வந்து இது மேரு ஸ்டைலில் இதை உண்டாக்கியிருக்கா. ஷம் கரோதி இது சங்கரஹா பெரியவா சரணம்.